தமிழ் பல்கலைக்கழகம் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை நடத்தும் வியாழவட்ட வார கருத்தரங்கம் தொடர் 101க்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனது ஆய்வறிக்கையின் தலைப்பு நெய்தல் திணை மக்களின் இடம்பெயர்வு. பழந்தமிழர் வாழ்வு 5 நிலத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளது. அதில் மனிதர்கள் தாம் வாழும் சூழ்நிலைக்கேற்பவும் இயற்கை மற்றும் செயற்கையால் ஏற்படும் இடர்பாடுகளால் வாழ்க்கையும் வாழ்விடங்களும் மாற்றி அமைத்துக் கொள்கின்றனர். அதனால் அவர்கள் இடம்பெயர்ந்து செல்கின்றனர். பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கையும் அவர்களின் இடம்பெயர்தலையும் சங்க இலக்கியங்கள் விரிவாக பதிவு செய்துள்ளன. ஐவகை நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம் இந்த 3 நிலத்தை காட்டிலும் நெய்தல் நில மக்களின் வாழ்வானது மிக கடினத்தன்மையாக இருந்துள்ளது. அவர்களின் வாழ்வு கடல் நீரை சார்ந்து அமைந்துள்ளதால் இயற்கையின் ஒவ்வொரு சீற்றமும் அவர்களை பாதிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. அதனால் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. நெய்தல் நில மக்கள் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ முடியாத சூழல் ஏற்படுகிறது. உப்பு விற்றல், மீன் விற்றல் போன்ற வணிக காரணங்களுக்காகவும், பொருள் தேடல், இயற்கை சீற்றம் போன்ற காரணங்களுக்காகவும் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இவ்வாறு நெய்தல் திணை மக்களின் வாழ்விலும் அவர்களின் இடம்பெயர்தலையும் அவற்றிற்கான காரணங்களையும், அப்படி இடம்பெயர்ந்து செல்லையில் அவங்க என்னென்ன இன்னல்கள் சந்தித்தார்கள் என்பதை எடுத்துரைப்பதாக இவ்வாய்வறிக்கை அமைகிறது. நெய்தல் நிலம். பழந்தமிழ் சான்றோர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. அதில் நெய்தல் திணையானது கடலும் கடல் சார்ந்த பகுதியாக அமைந்துள்ளது. இதனை தொல்காப்பியர் வருணன் மேய பெருமணல் உலகம் என்று கூறியுள்ளார். தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்தினியல் 5வது நூற்பில். கடற்கரையை ஒட்டிய பெருமணல் பகுதியாக கடல் வளத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள் நெய்தல் நில மக்கள். பெருமணல் பகுதியான கடல் பகுதியை நம்பி வாழும் மக்கள் நெய்தல் மக்களாக இந்த நிலப்பகுதி பட்டினம், பாக்கம், சேரி என்ற பெயர்கள் அழைக்கப்படுகிறது. அங்கு நெல், அந்த நெய்தல் நில பகுதி பெருமணல் பகுதியாக இருக்கனால நெல், கேழ்வரகு போன்ற தானிய வகைகளை விளைவிக்க இயலாததால் அவர்கள் கடல் நீரை நம்பி மீன் பிடிக்க சென்றும் கடல் நீரால் உருவாக்கப்பட்ட உப்பு போன்றவற்றை விளைவித்து விற்று வாழ்ந்துள்ளனர். அதனால் அவங்க இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நெய்தல் நில மக்களின் குடியிருப்பு. பரதவர்களின் குடியிருப்பு தன்னிறைவற்றையாக காணப்படுகிறது. நிலவே அவங்களுக்கு விளக்காகவும் அமைந்துள்ளது. அவங்க வீடு புல்லால் வேயப்பட்டதாக இருக்குது. தெருக்கள் மணல் நிறைந்ததாக இருக்கிறது. மீன் வாட்டும் இந்த மாதிரி நாற்றத்தால் அவங்க ஊர் அமைந்துள்ளதுனால இது ஒரு ஊர் அப்படிங்கிறது எண்ண முடியாத அளவுக்கு இருப்பது அகநானூறு. நிலாவின் இலங்கு மணல் மலி மருங்கில் புலால் அம்சேரி புல்வை குறும்பை ஊர் என உணரா சிறுமையோடு நீர் உடுத்து என்ற அகநானூறு பாடல் 200வது பாடல் எடுத்துக்கூடுகிறது. இதில் அவங்களுக்கு நிலா தான் விளக்கு. அதை புல்லால் வேயப்பட்ட வீடு, மணல் நிறைந்த தெருக்கள், இந்த மாதிரி அவங்க பார்க்கறதுக்கு அது ஒரு ஊர் மாதிரி இல்லை அப்படின்ட்டு அகநானூறு சொல்லப்பட்டிருக்கு. நெய்தல் நில மக்களின் தொழில்கள். நெய்தல் நில மக்கள் கடல் சார்ந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டாதால் அவர்கள் கடலில் மீன் பிடித்தும் உப்பு விளைவித்தும் அதனை விற்றும் வாழ்ந்துள்ளனர். மற்றும் சங்கு எடுத்தல், முத்து கிழித்தல், கருவாடு காய்த்தல் போன்ற தொழில்களை அவர்கள் மேற்கொண்டு வாழ்ந்துள்ளனர். கடலுக்கு செல்லும் மீனவர்களை கடலுக்கு செல்லும் கணவரின் உசுறு இருக்கும் கரையில் இருக்கும் பெண்ணின் கையில் தான் இருக்குது அப்படின்னு செம்மீன் நாவல் அழகாக அவங்களோட துயரங்களை எடுத்துக்காட்டியிருக்கிறது. பரதவர்கள் அதிகாலையில் எழுந்து கால சூழலுக்கு ஏற்ற வகையில் வலைகளுடன் கட்டுமரங்களிலும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றதை நற்றினை வடிகதிர் திரிந்த வஞ்ஞான் பெருவலை என்ற நற்றினை பாடல் 74வது பாடல் கூறுகிறது. பரதவர்கள் எப்படி கடல்ல இருந்து சூரியன் எந்திரிச்சு வரமோ அது மாதிரி இவங்க பரதவர்கள் நிலத்திலிருந்து கடலுக்கு போய் மீன் பிடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு நற்றினை கூறுது.
பகலில் மட்டும்தான் போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இரவிலும் போயிருக்காங்க. இரவில் கடலில் இருக்க வெளிச்சம், நிலாவோட வெளிச்சம் பத்தாது. அதுக்காக அவங்க மீனிலிருந்து கொழுப்புலேருந்து எண்ணெயை எடுத்து அதை விளக்கெரிக்க பயன்படுத்தி கடலுக்கு இரவிலும் மீன் பிடிக்க செஞ்சாங்க. அதை நற்றினை மீனை அட்டி கிளிஞ்சல் பொத்திய சிறு தீ விளக்கில் துஞ்சும் நறுமலர் என்ற நற்றினை 175 பாடல் தெளிவாக காட்டுகிறது. நெய்தல் நிலத்து மக்கள் மழைநீரை நம்பி வாழாத மக்கள். எப்படி மருத நிலத்தில் ஒரு மழைநீரை நம்பி வயலை உழுது வேளாண்மை செய்கிறாங்களோ அது மாதிரி நெய்தல் நிலத்து மக்கள் மழையை நம்பாமல் உப்பை விளைவிச்சு உழாமலே உப்பை விளைவிச்சு வாழ்கிறாங்க. அதனால் அகநானூறு பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பறந்தவர் இருங்கலிச் செருவின் உலாது செய்த வெண்கலம் உப்பின் கொள்ளை சாற்றி என்று அவங்க உப்பு விளைவிச்சதை அகநானூறு 140வது பாடல் கூறுகிறது. இப்படி நெய்தல் நில மக்களின் முதன்மை தொழிலாக இந்த உப்பு விளைவித்தலும் மீன்பிடித்தலும் முதன்மை தொழிலாக விளங்குகிறது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்வாதாரமே இந்த 2ஆவது தான் அமைஞ்சிருக்கு. உப்பு விற்கவும் இந்த மீன் விற்கவும் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கனால அவங்க ஒரே இடத்துல இருந்து வாழ முடியாது. இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்போ உப்பு விற்கவும் மீன் இடம்பெயர்ந்து செல்கின்றனர். நெய்தல் நிலத்து மக்களின் இடப்பெயர்வு சங்ககால மக்களின் வாழ்வானது ஒரு இடத்தில் நிலைத்து வாழும் வாழ்வாக அமையாமல் பல்வேறு நோக்கத்துக்காக இடம் விட்டு இடம் செல்லும் வாழ்வாக அமைந்துள்ளது. நெய்தல் நில மக்களின் வாழ்வாதாரம் வாணிபம் செய்வதில் அமைந்துள்ளது. வாணிபத்தால் அவர்களின் கடற்கரையில் வாழ்வதால் கடற்கரை வாணிபத்தின் தோற்றுவாயாக அவர்களோட வாழ்வு அமைந்திருக்கிறது. அவங்களோட வாணிபத்தில் இடம்பெயர்த்துக்கான முக்கிய காரணம் ஒன்று மீன் விற்றல், இன்னொன்று உப்பு விளைச்சல் என்று முன்னாடி பார்த்தோம். மீன் விற்றல் பரதவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடித்தனர். அதனை மகளிர் ஊர்களுக்கு எடுத்து சென்று விற்றனர். மான்ற மலை மகிழ்ந்து பரதவர் இனி பெருமீன் எளிதின் மாறி என்ற நற்றினை பாடல் 29வது பாடல். அவங்க ஒரு மீன் பிடிச்சு இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் விற்றதை அந்த பாடல் கூறியது. அதே மாதிரி பரதவர் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு அம்பி என்ற படகுல ஆற்றின் வழியாக மருத நிலத்திற்கு போய் அங்கே மீன் விற்று அங்கே விளையக்கூடிய நெல்லையும் அதை வாங்கிக்கிட்டு மீண்டும் அதே அம்பியில் குறிஞ்சி நிலமான மலைகளில் விளையும் மிளகு ஏற்றி கொண்டு வராங்க. போய் விட்டுட்டு இடம்பெயர்ந்து மீன் நொடுத்து நெல் கோயி மிசை அம்பியின் மனை மறுத்து குந்து அப்படின்ட்டு புறநானூறு பாடல் 343வது பாடல் சொல்கிறது. இந்த பாடலின் மூலம் நெய்தல் நிலத்து மக்கள் மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும் அவங்களோட வணிகத்திற்காக இடம்பெயர்ந்ததை அறிய முடிகிறது. உப்பு விற்றல் கடல் நீரை சூரிய வெப்பத்தால் நீரினை ஆவியாக செய்து உப்பை விளைக்கிறாங்க. விளைவித்த உப்பை பல்வேறு ஊருக்கு கொண்டு சென்று அதற்கு விலையாக நெல்மணிகளை பெற்று அதனை பெற்று வருகின்றன. இதனை நற்றினை அகநாறு போன்ற 8 தொகை நூல்கள் கூறுகிறது. அந்த நெல் விற்கும் வணிகர்களை உமனர்கள் என்று சங்க இலக்கியங்கள் எடுத்து கூறுகிறது. அப்படி இருக்க உமனர்கள் ஊராக இடம்பெயர்ந்து சென்று வணிகம் செய்தனர். இவ்வணிகர்கள் இப்பொழுதும் கூட்டமாக சென்றுள்ளனர். இவர்கள் செல்வது ஒரு ஊரே செல்வது போல் அமைந்திருக்கிறது. இதனை சங்க இலக்கியம் அகநானூறு 17வது பாடல் கூறுகிறது. இப்படி அவங்க புலம்பெயர்ந்து போயில பெண்கள் குடும்பம் இந்த எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிருக்காங்க. பெண்கள் எருதுகள் பூட்டிய வண்டியை ஓட்டி சென்றுள்ளனர். வண்டிகளின் மருங்கில் ஆண்கள் அவங்களுக்கு காவல் காத்து போகிறாங்க. அவங்க இடம்பெயர்ந்திருக்கான ஒரு சான்றாக அவங்க கூடவே கோழிக்கூடு, உரல், ஊறுகாய் சாடிகள் முதலியவற்றை எடுத்து சென்றதை பெரும்பான்மையாற்றுப்படை 50வது வரியிலிருந்து 65வது வரி வரை எடுத்து கூறுகிறது. இதன் மூலம் அவர்கள் சங்க காலத்தில் பெரும்பாலும் உமனர்களே உப்பு விற்க இடம்பெயர்ந்து சென்றதை அறிய முடிகிறது. அவர்கள் நிலையாகவும் ஒரு இடத்திற்கு போய் இடம்பெயர்ந்து வாழ்ந்துள்ளனர். நெய்தல் நிலத்திலிருந்து மருத நிலத்திற்கு உப்பு விற்க சென்ற வணிகர்கள் அந்நிலத்திலே குடியிருந்து நிலையாக வாழ்ந்துள்ளனர். அவர் இடம்பெயர்ந்த மக்களின் உமனர்கள் அவ்வாறு இடம்பெயர்ந்த மக்களையும் உமனர்கள் என்றே அழைத்துள்ளனர். மருத நிலத்திற்கு இடப்பெயர்ச்சியில் வந்த உமனர்கள் அங்கே போய் விவசாயம் செஞ்சு அந்த விவசாயத்தால் கிடைச்ச நெல்மணியை
நெய்தல் நிலத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து உப்பை மறுபடியும் திரும்பி வாங்கிட்டு வந்து அவங்க வணிகம் செஞ்சு வாழ்ந்துருக்காங்க. அதை தமிழ்நாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி என்ற நற்றிணை பாடல் 183வது பாடல் விளக்குகிறது. நெய்தல் மக்களான உமனர்கள் மருதநிலத்துக்கு இடமிருந்து மட்டுமில்லாமல் பாலை நிலத்திற்கும் சென்றிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க பாலை நிலத்தில் அவங்களுக்கான உணவு எப்படின்னு சொன்னால் புலி யானையை வீழ்த்தி உண்டுட்டு சென்ற மீதி கறியை இவங்க எடுத்து சுனை நீரால் சமைத்து உண்டு வாழ்ந்துள்ளனர். அதனை அகம்நானூறு 169வது பாடல் கடல் விளை அமிழ்தின் காணம்சால் உமனர் சுனைக்குள் தீம் நீர் சோற்று உலை கூட்டும் என்ற பாடல் கூறுகிறது. இதன் மூலம் நெய்தல் நில உமனர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்தமே சுட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு உமனர்கள் தங்கள் குடும்பத்தோடு சென்று வேற்று நிலத்தில் வாழ்ந்ததை சங்க இலக்கிய பாடல்கள் புலப்படுத்துகின்றன. நிலையற்ற கடல்சார் வாழ்வாகவும் அவர்கள் பரதர்களின் இடம்பெறுவது நிலையற்ற வாழ்வாக அமைகிறது. அவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடித்து அதை வேறு ஊர்களுக்கு விட்டு மீண்டும் அவங்க வாழ்வாதாரம் அந்த கடலில் மீன் பிடிக்கிறதாக தான் அமையுது. ஸோ அதனால் அவங்க இடம்பெறுவது நிலையற்றதாக அமைகிறது. அதனால் அவங்க மீண்டும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சு மறுபடியும் அதை விட்டுருவாங்க. இவங்க நிலையற்ற இடம்பெறுவாக இந்த பரதவர்களோட வாழ்க்கை அமைகிறது. இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் இடப்பெயர்வு. கடல் முன்னாடி சொன்னோம், கடற்கரை சார்ந்து அமைந்ததுனா அவங்களோட இயற்கை சார்ந்த ஒவ்வொரு சீற்றமும் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது. கடல் சார்ந்த பகுதியில் விளங்குவதால் கடல் சீற்றம், கீழே காற்று, புயல், மழை போன்றவற்றால் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இப்படி தொழிலுக்கு செல்லினா அவங்களோட அன்றாட வாழ்வியல வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்போ பாதிக்கப்படையில் அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் அவங்களுக்கான அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதாக அமைகிறது. இதனால் அந்த கடல் காற்று கீழே காற்று வீசுவதால் கடலில் மூழ்கிய அந்த கட்டுமரங்கள் உடைந்து வலைகளும் கடலில் மூழ்கி விடுது. இதனை அகநானூறு கடல்பாடு அவிழ்ந்த தோணி என்ற பாடல் மூலம் அறிய முடிகிறது. இது அவங்க இயற்கையால் ஒரு ஏற்பட்ட சீற்றத்தால் இடம்பெயர்ந்ததை இப்பாடல் கூறுகிறது. போருக்கான இடம்பெயர்வு. நெய்தல் மக்கள் இயற்கை சீற்றம், மீன் விற்றல், வணிகத்திற்காக மட்டும்தான் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. போருக்காகவும் சண்டைக்காகவும் இடம்பெயர்ந்திருக்காங்க. 5 நில வாழ்வின் அடிப்படையில் தொழில்கள் ஒவ்வொன்றுக்கும் மாறுபட்டன. 5 நிலத்தில் இருக்க தொழிலும் அவங்கவுங்களுக்கென்று தனித்தனியாக தொழில் இருந்தாலும் அந்த தொழில் அடுத்த நிலத்தை பாதிக்கக்கூடியதாக ஒரு வகையில் அமைந்துள்ளது. அந்த வகையில் மருதத்திணையான வேளாண் நிலத்தில் அறுவடை செய்து அந்த அறுவடை செய்த நெற்கதிர்களை ஒரு பெரிய களத்தில் அடித்து தூட்டுறாங்க. அந்த அடித்து தூட்டுற நெற்கதிரோட அந்த வைக்கோலும் துரும்புகளும் அருகில் உள்ள நெய்தல் நில உப்பு களங்களில் போய் படிஞ்சிருது. இதனால் அவங்க ஒரு கோபமுற்று அங்கே நெய்தல் மக்கள் மருதநிலத்துக்கு சென்று போய் போர் செய்கிறாங்க. அதை அகநானூறு 366வது பாடல் தாழ்சினை மருதம் தகைப்பெற கவினிய நீர்சூழ் வியன்களம் பொழிய போர்ப்பு அழித்து என்ற பாடல் மூலம் இருக்குது. அவங்களோட வைக்கோல் தூசி இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டோம்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டு பரத மக்களுக்கும் மருத நிலத்து உழவர்களுக்கும் போர் நடக்கிறது. இதனால் அவங்க இடம்பெயர்ந்து சென்றுருக்காங்க. வணிகம், இயற்கை சீற்றம், போர் காரணமாக தான் இடம்பெயர்க்காங்க. காதல் காரணமாகவும் இடம்பெயர்ந்து சென்றிருக்காங்க. நெய்தல் நில தலைவன் தலையை விட்டு பொருள் தர பிரிந்து வேற ஒரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கான். அவர் இடம்பெயர்ந்த சென்ற தலைவனை நினைத்து தலைவி ஒரு வருத்தமுற்றான வேதனை நிலையில் இருக்கா. அப்படி வேதனையில் இருக்க தலைவியை தேற்றுவதற்கும் இன்னொரு இடப்பெறுவ காரணம் சொல்லி அதான் தோழி தேற்றுகளா தலைவியை. இப்படி என்ன இடம்பெறும்னா உமனர்கள் உப்பு வணிகத்திற்காக மேற்கொண்ட இடம்பெறுதலை கூறி அவங்க உப்பு வணிக செயலில் ஏற்பட சிக்கல்லாம் கூறுறா. அப்படி அவங்களோட சிக்கல் சந்திக்கிற இன்னல்களை விட உன் தலைவனோட இடப்பெயர்வில் நிறைய சிக்கல் சந்திக்க மாட்டான் அப்படின்ட்டு நற்றிணை 183வது பாடலில் மடவை மன்ற பொங்க வைன்தோறு இன்னாத அழைக்கும் ஊதொடு உறும் அந்த பாடல் முழுக்க இந்த தலைவன் இடம்பெயர்ந்ததை எடுத்து கூறி அந்த இதை வேதனையை தீர்க்கிறதுக்காக தோழி உமனர்களோட இடம்பெயர்ந்ததை கூறுறான். இதன் மூலம் தலைவன் இடம்பெயர்ந்ததையும் அறிய முடிகிறது.
இடம்பெயர்ந்த நெய்தல் நில மக்கள் இடம்பெயரும் செயல்களில் பல்வேறு இன்னல்களை அவர்கள் சந்தித்துள்ளனர். அதில் முக்கியமாக நெய்தல் நில மகளிர் என்னதான் மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும் ஆண்களே செஞ்சாலும் அதை வேற்று ஊர்களுக்கு நெய்தல் நில மகளிர் தான் கொண்டு சென்று விற்றுள்ளனர். ஸோ அதில் உப்பு விளைக்க போவையில் நெய்தல் நில மகளிர் ஒரு ஊரில் உப்புக்கு பதிலாக ஈடாக நெல்லை உள்ளீர்களோ என்று அந்த ஊரோட தெருவில் கூவிக்கிட்டே போகிறான். அப்படி கூவிட்டே அந்த ஊருக்குள்ளே போகையில் அங்கே இருக்க ஒரு ஆண்மகன் இடைமறித்து அவளை, நீ உன்னோட உப்பு விலை முதல் கூறுவது இருக்கட்டும், உன்னோட உடம்பின் மேலே ஒட்டி இருக்கிற உப்பின் விலையை முதல் கூறு என்று அவளோட அப்படி கூறுவது அமைந்திருக்கு. அது அகநானூறு 390வது பாடல். அவ்வாங்கு உண்டி அமைய தோளாய் நின் மெய்வால் உப்பின் விலை எய்யாம் என கூறுகிறது. இந்த உப்போட விலையை கூறுறதுக்கு முன்னாடி உன்னோட உடம்பு மேலே இருக்க உப்பை கூறு அப்படிங்கிற ஒரு இன்னல், பாலியல் சார்ந்த இன்னலை அவங்க உமன பெண்கள் சந்திக்கிறாங்க. அது மட்டும்தான் அப்படின்னு பண்ணோம். உமன பெண்கள் போகிற வழி மிக சீர்மையற்றதாகவும் ஆபத்து நிறைந்தாகவும் இருக்குது. அதில் அப்படி போகையில் உமன பெண்ணோட தந்தையோட வண்டி ஒரு சேற்றில் மாற்றிக்கொள்ளுது. இந்த காலத்தில் சேற்றில் மாற்றின இயந்திரங்கள் எவ்வளோ வந்தோ அதை எடுக்க முடியல. ஆனால் அந்த காலத்தில் எப்படி ஒரு கஷ்டத்தை அமைச்சிருப்பாங்க. மாமுதல் அழுந்திய சாக்காடு எவும் தீரா வாங்கும் தந்தை என்ற அகநானூறு பாடல் 140வது பாடல் கூறியது. இது மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா வழிப்பறி, அந்த அவங்க போகிற வழியில் நிறைய ஆபத்துகள், வழிப்பறி கொள்ளையர்கள் இந்த மாதிரி அவங்கள ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டியது அமைகிறது. முடிவுரை. குறிஞ்சியும் முல்லை மருதம் ஆகிய 3 திணைகளை காட்டிலும் நெய்தல் நில திணை மக்களோட வாழ்வானது மிக கடினமாக உள்ளதை இவ்வாய்வு புலப்படுத்தியுள்ளது. நெய்தல் நில பறந்தவர்களின் வாழ்வானது கடற்கரையில் இருக்கும் மகளிர் கடலுக்கு சென்ற தலைவன் மீண்டு வருவானா என்று துன்பியல் சார்ந்ததாக அமைந்துள்ளது. அவர்களின் வாழ்க்கை இயற்கை சீற்றம், ஒரு இடத்தில் இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஒரு இடத்தில் நிலைத்து வாழ முடியாத வாழ்வாக அமைந்துள்ளது. இதனால் அவர்கள் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய தேவையும் அமைகிறது. நெய்தல் நில மக்களின் வாழ்வியல் பெரும்பகுதி இடப்பெயர்ச்சியிலே அமைகிறது. இதில் அவங்க நிலையான இடப்பெயர்வாகவும் நிலையற்ற இடப்பாகவும் 2 இடப்பெயர்வுகளை அமைத்துள்ளது. மீன் விற்றல், பொருள் தேடல், உப்பு விற்றல் போன்ற காரணங்களுக்காக அவர்களோட வாழ்க்கை இடப்பெயர்ச்சியில் அமைந்துள்ளது. சங்ககால நெய்தலில் மக்கள் வாழ்வியல் இடப்பெயர்தல் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்துள்ளது. அவர்கள் இடம்பெயர்வில் நெய்தல் பல்வேறு இன்னல்களை அமைந்துள்ளன. இதன் மூலம் நெய்தல் மக்கள் இடப்பெயர்தல் என்பது அவர்கள் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது என்பது இவ்வாய்வுக்கு எடுத்துரைக்கிறது. இவ்வாய்வுக்கு துணை நின்ற நூல்கள் இளங்குமுரன், புறநானூறு, மக்கள் பதிப்பகம், தமிழ்நாடு வரலாற்று குழு, தமிழ்நாடு வரலாறு சங்ககாலம் வாழ்வியல், தமிழ்நாடு பாடநூல் கழகம், திருஞான சம்பந்தம், தொல்காப்பியம் பொருளதிகாரம், கதிர் பதிப்பகம், புலியூர் கேசிகனோட அகநானூறு, நற்றிணை, சாரதா பதிப்பகம், மகாதேவனுடைய பெருமானாற்றுப்படை, தமிழ்நாடு பாடநூல் கழகம். இதுவரைக்கும் செய்யுமெடுத்து கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. கேள்விகள் மற்றும் ஐயங்கள் இருப்பின் கூறலாம். கருத்துக்கள் இருப்பின் கூறலாம். எருது பூட்டிய வண்டி, கழுதை பூட்டிய வண்டி, இந்த மாதிரி அவங்க வண்டியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி போகிற வண்டி தான் சேத்துல மாட்டிக்குது. அதனால காளை மாட்டையும் போட்டிருந்தாங்க. அந்த காளை மாட்டு சேத்துல மாற்றோன்னா ஒரு ரொம்ப மூச்சு வாங்குது. அதனால முடமான காளையை கூட அவுத்து விட்டுறாங்க. அடுத்து அந்த காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு இடம்பெயர்ந்து செல்றாங்க. நடுவில் திக்கம். அது மாதிரி உங்களுடைய முதல் கருத்தரங்க ஆய்வறிக்கை நல்லா இருந்தது.
நன்றி. அச்சத்தை விட்டுருங்க. அச்சம் இருக்காம இருக்கிறது தான் நம்ம இந்த பயிற்சிக்கு உள்ள எல்லாமே வர சொல்றது. அச்சமே வேணாம். நம்ம நீங்க தெரிஞ்ச பொங்கல் எல்லாரும் பார்க்க போகலாம். எதுக்கு அச்சம் வேணாம். நல்லா இருந்தது. அழுத்தமா செய்தி, ஒரு கனமான செய்தி. அது ரொம்ப இலகுவா கொண்டு போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துல மிக கனமான செய்தி அது. நீங்க இதை கொண்டு வந்து கடைசியில முடிவு கொடுக்கணும். எல்லா இதுலையுமே வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் முடிவு இருக்குல்ல. நல்லா நீங்க சொன்னதை நான் 2 விஷயம் உள்வாங்கிக்கிட்டேன். ஒன்று வந்து இந்த இடம்பெயர்வது வந்து வேற ஒரு நிலத்தினைக்கு இடம்பெயர்றாங்க, போய் விட்டுட்டு திரும்ப வந்துடுறாங்க. சில பேர் வந்து நெய்தத்திணையிலிருந்து மருதத்திணைக்கு இடம்பெயர போறாங்க. ஆனா அங்கேயே குடியமர்ந்துடுறாங்க. குடியமர்ந்துட்டு அவங்களும் நெல்விடைய வேற புதிய வேலைகளை ஈடுபடுத்திக்கிறாங்க. இதுதான் இடம்பெயர்வு, மைக்ரேஷன் தான். அடுத்ததாக இன்னொரு செய்தி சொன்னீங்க, அந்த நிலத்தில் நெய்த நிலத்தில் ஏற்படுற போர் காரணமாக இடம்பெயர்றாங்கன்னு செய்திருக்கேன். இதைதான் நீங்க முடிவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த நேர்நிலை மக்களுடைய இடம்பெயர்வு 2 வகைப்படும். ஒன்று தான் 2 கூறாக பார்க்கலாம். கேட்டா ஒன்று வந்து நிலைத்த இடம்பெயர்வு, அதாவது நிரந்தர இடம்பெயர்வு. 2வது தற்காலிக இடம்பெயர்வு. போயிட்டு வந்துடுறாங்க, 30 வித்து நிலம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்து நிலைச்சு இன்னொரு நிலத்துக்குள்ளே வாங்கிட்டாங்க. அதற்கான காரணிகள் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆண்கள் பெண்கள் தனியாகவும் என்ன பண்ணலாம், நீங்க அதை வந்து அது அப்படி கொண்டு போகலாம். இதை இன்னொரு கோணத்தை கொண்டு போகலாம் பேச என்னுடைய முதல் இது. அதனால வந்து வாழ்க்கையில் நல்லா இருந்துச்சு. சங்க இலக்கிய பாடலாம் சொல்லும் போது ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணோம், அங்க அறையிலையோ மற்ற இடங்களே என்ன பண்ணா ஒரு வாட்டி பயிற்சி பண்ணி பார்த்தோம். படிச்சு பார்த்தா உங்களுக்கு சங்க இலக்கிய அந்த உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா மிக அருமையாக இருந்தது. எழுத்து பிழைகள் நிறைய அந்த ஸ்லைட்ல எப்போதுமே தவிர்க்கணும். நீங்க அதை வந்து உள்ள பல இடங்களை நான் பார்த்தேன். அது தவிர்த்துட்டா உண்மையிலே நல்லா இருக்கும். போக போக அடுத்ததுல நீங்க பண்ணுங்க. உங்களுடைய முதல் முயற்சி உண்மையிலே வெற்றிகரமான முயற்சி. வாழ்த்துக்கள். நன்றி. பயிற்சி சொன்னாங்க, பின்னாடி வரதுதான் கண்ணி பயிற்சின்னு நினைக்கிறேன். கண்ணன் பயிற்சி ஹரிக்கும் ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே சேர்த்து ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் தளர் நடை வந்து குடும்பமே சேர்ந்து கூத்தாடி கொண்டாடும். ஏன்னா முதல் நடை வந்து அப்புறம் பழகுது. அதனால தோல் மேல குடிக்கிறது ஊத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம். நான் இப்போ சொல்ல பயப்படாம, ஏன்னா நாளைக்கெல்லாம் முதல் கப்பலை படிக்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு இப்போ சார் சொன்ன அந்த குறிப்புகள் எல்லாம் நல்லபடியாக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி யார் நிறைய விடாமல் ஓட்டுறதுல கவனம். நன்றி. அறிக்கையில் சேர்த்து நன்றி. பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியமாக கண்டிப்பாக வருவீங்க. காரணம் இந்த வியாபாரத்தில் நிறைய பேருக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சார் சொன்ன மாதிரியான மெத்தனாலஜி பக்காவாக பண்ணியிருக்கீங்க. என்னங்க சொல்லி சில ஆய்வுகளை எல்லாம் சொல்லி முடிவுகள் வச்சுருக்கீங்க. அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக தவிர்த்து போகிற நிலையில் வந்து நீங்கள் பேசுகிற காட்சியாக தெரியல, ஆதார் பார்த்து ஒரு பதிவு அதை பாருங்க. மற்றபடி மிக சிறப்பாக சொல்லிட்டு அவங்களுடைய துன்பம் பொருள் தேர்ந்தெடுக்கிற மக்களுடைய வாழ்வியல் நீங்கள் இடையிலேயே படங்களை காட்டிட்டு இன்னும் அப்படியே நம்ம அந்த குடியை கொண்டு போகிற மாதிரி நல்லா இருந்தது முடிவு. ஏன்னா அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிற ஒரு நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பாலசுப்ரமணியம் வந்து நன்றிங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி.